ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 9th சோஷியல் சயின்ஸான குவார்டர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட மாடல் பற்றி பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் விட நம்ம பசங்க பக்காவாக படிச்சிருங்கப்பா. இதுலேருந்து மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கப்பா. ஏன்னா பாதி பேர் வீடியோ தான் பார்க்குறீங்க, தவிர்த்து இந்த வீடியோ லைக் பண்ண மாட்டீங்க. அதோடு இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்குல்ல, இப்போ உடனே ஜாயின் பண்ணுங்கள். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பார்க்கலாம்ப்பா. ஸோ சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the period called dash marks the beginning of agriculture and animal domestication. Second one, the preservation process of dead body in ancient Egypt dash. Third one, inscription that mentions the Charas dash. Fourth one, the Magadha king influenced by the teachings of Mahavira dash. Fifth one, find out the correct statement. இது பார்த்துங்க. Next, sixth one, dash refers to a bowl shaped depression found at the top of the volcano. Seventh one, statement 1 பார்த்தீங்கன்னா running is an important agent of gradation. Statement 2, the work of the river depends upon the slope of land on which it flows. Eighth one, the monsoons are dash. Ninth one, the temperature of the ocean water generally dash at greater depth. Tenth one, the coldest biome on earth is dash. 11th one, the largest democratic country in the world is dash. 12th, nota was introduced in the year. 13th one, find the odd one out கண்டுபிடிச்சிங்கப்பா. நெக்ஸ்ட்டு 14th பார்த்தீங்கன்னா டேஷ் கண்டினியூஸ் டு பி த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்ட் 2 பார்க்கலாம்ப்பா. ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரியாக வரும். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு கேட்பாங்க. அதில் எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சுருக்கீங்களா பார்த்துருங்கப்பா. 15th பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ நோட் ஆன் த இம்பாக்ட் ஆஃப் பேஸ்டரலிசம் ஆன் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்பிள் இன் தமிழ்நாடு. 16th ஒன், ஸ்டேட் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிகரெட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. 17th ஒன், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி டிஸ்கஸ்ட். 18th ஒன், வாட் டஸ் த எடிக்ட் ஆஃப் கலிங்க கன்வே. 19th one, what do you know the Carthaginian leader Hannibal. 20, write a brief note on the various spheres of the earth. 21, mention 3 courses of a river with any 2 landforms associated to each course. 22 பார்த்தீங்கன்னா write a short note on lapse rate. 23, what is hydrological cycle. 24, mention the forms of democracy. 25, what is a pressure group. 26, what are the indicators of development. 27, what are 3 sectors of an economy. 28, most important ஒன்று கண்டிப்பாக இந்த அளவுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா படிச்சு வச்சுருங்க. write a short note on biosphere reserve. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 3 ஸோ 5 மார்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரியாக வரும். ஸோ எனி 10 எழுதினா போதும். 29 பொறுத்த வரைக்கும் டேஷ் ரெஃபர் டு த வெஸ்டர்னஸ் இன்க்ளூடிங் த கிரீக்ஸ், ரோமன்ஸ் அண்ட் வெஸ்ட் ஏஷியன் பீப்பிள். செகண்ட் சப்டிவிஷன், டேஷ் இஸ் ஏ சிஸ்டம் ஆஃப் இன்டர்லாக்கிங் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃபுட் செயின்ஸ். தேர்ட் சப்டிவிஷன், டேஷ் இன் இந்தியா டேஷ் பார்ட்டி சிஸ்டம் ஃபாலோட். ஃபோர்த் சப்டிவிஷன், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் HRO மினிஸ்ட்ரி இஸ் இன் டேஷ். ஃபிஃப்த் ஒன்று, த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் டேஷ். 30 பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட்டுப்பா ட்ராபிக்கல் வெஜிடேஷன், டெசர்ட் வெஜிடேஷனு, ஸ்டால்சைட்டு, அப்புறம் ஸ்டால்க்மைட். ஓகேங்களா? கிவ் ரீசன் பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இஸ் ஆல்சோ கால்ட் 4 o'clock ரெயின்ஃபால். ஸோ இது பார்த்துங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. 31, டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் philosophy அண்ட் லிட்ரேச்சர். 32, indicate how the industries and craft of the Sangam age contribute to the economy. 33, discuss the rise and growth of Athens pointing out its glory. 34, describe the structure of the earth. 35, how are cyclones formed, how are they classified. 36, write a note on continental shelf and continental slope. 37, explain the conditions necessary for the success of democracy in India. 38, write a paragraph about UDHR, most important ஒன்று கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சிருங்க. 39, differentiate between renewable and non-renewable resources. 40, explain primary sector, secondary, tertiary sector. 41, டைம் லைன்ப்பா 610 BC to 530 BC வரைக்கும் கேட்டிருக்காங்க. ரைட் இன் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்டாக. 42 பார்த்தீங்கன்னா மார்க் த மேப் இந்துஸ், சைனா, எஜிப்து, தாய்லாந்து, மலேசியா. பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் பசங்களா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் புத்திசம், ஜெயினிசம். அப்படி இல்லைனா அக்வாட்டிக் பயோம்ஸான்னு எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் 44 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேப்பில் ஈகோட்டில் பயோம்ஸ், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆல்ப்ஸு, கோல்ட் டெசர்ட்டு, ஜப்பான், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், ஆர்டிக் ஓஷன். அப்படி இல்லைனா துண்ட்ரா பயம், ஸ்ரீலங்கா,
யூரோப், ஹாட் டெசர்ட், ஹிமாலயாஸ், சென்ட் ஹெலன்ஸ், அட்லாண்டிக் ஓஷன், எர்த்குவேக் ப்ரோன் ஜோன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஷின்ஸு. ஸோ இது இருக்கிற 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாம் பக்காவாக பார்த்து வச்சிருங்கப்பா. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நோட்ஸ், கைட்ஸ் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.